ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேஎல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 553. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு வந்து 553, அதாவது டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போல் 5ன்ற நம்பர் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கு ஆல் போல் 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். 5ம் அதுக்கு பவர் 0வும் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 5ன்றது பார்த்திங்கன்னா ஏபி போர்டு வின்னிங் ஒரு சூப்பர் வின்னிங்காக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏ போர்டு வின்னிங், பி போர்டு வின்னிங் 5ன்றது. ஸோ சப்போர்ட்டிங்காக 8ஆம் நம்பர் வச்சேன். ஓகேங்களா? 8ன்றது கொடுத்துருந்தேன். 8க்கு பவர் 3ன்னு எடுத்து சி போர்டில் வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 3 கொடுத்துருந்தோன்னா ஒரு ஃபுல் மாஸ் வின்னிங் வாங்கியிருக்கலாம். பவரில் ஒரு ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல் போர்டு வின்னிங்கில் 2 போர்டு வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ சிங்கிள் போர்டாக பார்த்திங்கன்னா பி போர்டில் 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். ஏ போர்டில் வந்து 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். போர்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா போர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பி போர்டில் 5ன்றது வின்னிங், ஏ போர்டில் கொடுத்த 3 மட்டும் சி போர்டில் வின்னிங். ஸோ மாற்றி நீங்கள் போர்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாலும் வின்னிங்கிறது வாங்கியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 டிஜிட்டில் 58ன்ற நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ 8க்கு பவர் எடுத்தோன்னா 3, 53 பிசிஎஸ்சி ஒரு பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு நல்ல கெஸ்டிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துடலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் என்னுடைய சேனல் தான். டியர் கெஸ்ஸிங் வந்து நீங்கள் ரெகுலராக அதில் பார்த்துக்கலாம். ஸோ டியர் கெஸ்ஸிங் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம ரெகுலராக டியர் கெஸ்ஸிங் கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டியர் கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம். டியர் 6 மணி 8 மணி. ஓகேங்களா? டியர் 6 மணி 8 மணிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து பார்த்துக்கங்க, செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு சூப்பர் வின்னிங் சொல்லலாம். 2 ஷோக்குமே ஆல் போர்டு வின்னிங் கொடுத்துருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லை, ஏபிபிசிஎஸ்சியில் 6 மணி ஷோக்கு பார்த்தீங்கன்னா 37ன்ற நம்பர் வின்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 37ன்ற நம்பர் 8 மணி ஷோவில் வின்னிங். ஸோ 2 போர்டுக்குமே வின்னிங் வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்கள் வீடியோ வேணாலும். ஸோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டியர் கெஸ்ஸிங் ட்ரை பண்ண எல்லாருக்குமே, ட்ரை பண்ணி வின்னிங் வாங்கின எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து ட்ரா நம்பரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா காருண்யா ப்ளஸ் கம்பெனி. ஓகேங்களா? காருண்யா ப்ளஸ் 530 ட்ரா நம்பர் பார்த்துக்கோங்க. 530 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல உள்ள ட்ரா நம்பர் 530 உள்ள 53 தூக்கி, அதாவது நாளைக்கு உள்ள ட்ரா நம்பரை இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த 53 பிசி வின்னிங், ஏசி வின்னிங் எப்படி ரிசல்ட்டு கொண்டு வராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரை ட்ரா நம்பர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரா நம்பர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ இது கண்டினியூவாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அடிக்கிறாங்க. சார்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 555 இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 555 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதிலிருந்து ஒரு 5ன்றது இறக்கலாம். ஸோ அதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா இயர்லி சார்ட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இயர்லி சார்ட்டில் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதுதான் இயர்லி சார்ட். ஓகேங்களா? அதாவது 11ஆம் தேதி இந்த மந்த்து, ஜூலை மந்தில் 11ஆம் தேதி இயரெல்லாம் எந்த இயரில் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்கன்ற இந்த இயர்லி சார்ட்டை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 001 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 188 இதுக்கு முன்னாடி வருஷத்தோடைய ரிசல்ட்டு. இன்றைக்கி 553 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதை வச்சு இந்த இடத்துல பாருங்கள் நாளைக்கு என்ன வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஸோ இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெஸ்ஸிங் எடுக்க. ஸோ நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட் வந்து வரலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட் கொடுக்க முடியல. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஆல்பம் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை மறக்காமல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 61 49 25 77
ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. 93 61 49 25 77. ஸோ இந்த நம்பர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்போன் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா கெஸ்ஸிங் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தமாரி ரிசல்ட், ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 001 இதே ஆர்டரில் கீழே வாங்க, கீழே பாருங்கள் இந்த இடத்துல 008 இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த 8க்கு சி போர்டில் உள்ள 8க்கு பவர் எடுத்தோன்னா 3ன்ற நம்பர், அந்த அதுக்கு அடுத்து கீழே பாருங்கள் 3ன்றது வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தா நம்ம 1க்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா 6ன்றது கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க 6ன்ற நம்பர் நாளைக்கு வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்லாம் இருக்குதான்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆல்போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துலாம். ஸோ நாளைக்கான ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஆல்போர்டுக்கு 5ஆம் நம்பர், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஆல்போர்டுக்கு நாளைக்கு ஆல்போர்டுக்கு 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இந்த 2 நம்பர்னு ஒரு நம்பர் வந்து இறங்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சப்போர்ட்டிங்காக 5 கொடுக்குறேன். ஸோ 5 ஏன்னா நம்ம சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சார்ட்டில் வந்து 555ன்றது இருக்கும். டி போர்ட் நம்பர், ஏ போர்ட், பி போர்ட் நம்பர், ஓகேங்களா. ஸோ 555 இருக்கும். ஸோ அதை வச்சு 5 இறங்கலாம், ஓகேங்களா. இந்த இடத்துல 005 இருக்குது. ஸோ 553லேருந்து ஒரு 5 இறங்கலாம் அப்படின்னு அதை வச்சு எடுத்திருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஆல்போர்ட் நம்பர் 8 9 இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் இறங்கும். சப்போர்ட்டிங்க்கு தான் 5. இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்குதோ அதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 டிஜிட் நம்பர், சிங்கிள் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா, ஸோ நாளைக்கு ஏ போர்டுக்கு இந்த நம்பர் வரலாம், பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு ஏ போர்டுக்கு 5ன்றது ரிட்டன் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதாவது 5ஆம் நம்பர் திரும்பலாம், பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் 5 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஏ போர்டுக்கு 6ன்ற நம்பர் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கான நம்பர் பார்த்துலாம். ஸோ பி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு 9 வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பி போர்டில் 9ஆம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ பி போர்டுக்கு 9 அல்லது சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. சி போர்டுக்கு 8 வரலாம். 8 விட்டால் இன்னொரு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போர்டுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகலாம். கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. பி போர்டுக்கு 9 அல்லது 7. ஸோ இது சிங்கிள் போர்டு நம்பர். இதிலிருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த போர்டுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 டிஜிட் நம்பர் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான 2 டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா 11 86 89 65 97 01 02 85 59 82 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இந்த 2 டிஜிட் நம்பர் இதை வந்து நீங்கள் ஆல் போர்டுக்கும் ட்ரை பண்ணிக்க, அதாவது ஏபிபிசிஎஸ்சி ஆல்க்குமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸுக்கு கொடுக்குறேன். அது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே. ஸோ அப்படி இல்லைனா பாக்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. 397 927 859 659 799 998 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக இருந்து ஒரு செட்டு உங்களுக்கு உங்கள் கெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதே மட்டும் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.